அமெரிக்காவிடம் உள்ள டூஸ்கா கப்பலை விடுவிக்க வேண்டும். கடுமையான விளைவுகள் ஏற்படும் எனவும் ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. 7 ஆண்டுகள் கடந்தும் கிடைக்காத நீதி. நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு 7வது ஆண்டு நினைவேந்தல். ஈழத்தில் எதிரொலிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல். யாழில் சீமானுக்கு பதாகை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் திசை திருப்பம். குற்றம் சுமத்தும் தமிழ் அரசியல்வாதி. நுவரெலியா மாவட்டத்தில் பல இடங்களில் பலத்த மழை. மரங்கள் முறிவு, போக்குவரத்தும் துண்டிப்பு. கந்தளாயில் பாடசாலை வாகனங்கள் அதிரடி பரிசோதனை. பல ஆண்டுகளுக்கு பின் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை. இந்தியாவின் துணை ஜனாதிபதி இலங்கை விஜயம். CVK சிவஞானம் விளக்கம். கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகள் மே தினத்திற்கு அறைகூவல். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு. காத்தான்குடி மீனவர்கள் செய்த செயல். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. அமெரிக்காவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள டூஸ்கா கப்பலையும் அதன் மாலுமிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறு செய்ய தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய கப்பல் மீதான இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை மற்றும் பயங்கரவாத செயல் என குறிப்பிட்ட ஈரான் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறன்று இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று பல இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் மரியன்னை பேராலய வளாகத்தில் உள்ள ஆயிரில்ல சிற்றாலயம் ஒன்றில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் சுடரேற்றப்பட்டு வழிபாடும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றது. இதேவேளை மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டன. இன்று காலை 9:05 மணியளவில் சியோன் தேவாலயம் ஒன்றில் நினைவேந்தல் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள நினைவு தூபியில் முன்னாள் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். மட்டக்களப்பு அரசடி கல்லடி பாலத்து அருகில் உள்ள ஈஸ்டர் படுகொலை ஞாபகார்த்த தூபியில் இன்று காலை மட்டக்களப்பு சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் காணப்படும் பல மர்மமான விடயங்கள் மற்றும் அவற்றை மறைக்க முற்படும் தரப்பினர் குறித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் விரிவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான பிரதான நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். யாழ்ப்பாணத்தில் சீமானுக்கு மற்றுமொரு இடத்தில் பதாகையொன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரியளவிலான பதாகை நேற்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் ஆலய முன் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருநெல்வேலி சந்தியில் இன்றைய தினம் மற்றுமொரு பதாகை வைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதையடுத்து மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தை வேறு விதத்தில் திசை திருப்பியிருந்தார்கள். குற்றவாளிகளை மறைப்பதற்கான சூழ்ச்சிகளும் கூட நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் கூட விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இப்போது விசாரணைகளில் சில நம்பிக்கைகள் பிறந்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நுவரெலியா மாவட்டத்தில் இன்று பல பிரதேசங்களுக்கு பலத்த மழை பெய்துள்ளது. சில பிரதேசங்களில் மழையுடன் கடும் காற்று வீசியதனால் மரங்கள் முறிந்து வீழ்ந்து பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர். நோர்வுட் பகுதியில் மழையுடன் வீசிய கடும் காற்றினால் தியசிரிகம, ஐரபி ஹொன்சி உள்ளிட்ட பகுதிகளில் பாரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்து போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் வீடுகளின் கூரைகள் மீதும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் எவருக்கும் காயங்கள் ஏற்படாத போதிலும் வீடுகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை ஹட்டனிலும் அதனை அண்டிய பகுதியிலும் மாலையில் கடும் மழை பெய்து வருவதுடன் ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் பல இடங்களில் பனிமூட்டமும் காணப்படுகின்றன. புதிய பாடசாலை தவணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கந்தளாய் போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் நேற்று விசேட சோதனைக்குட்படுத்தப்பட்டன. சோதனையின் போது தனியார் பேருந்துகள், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் வேன்கள் என மொத்தம் 8 வாகனங்கள் விரிவாக
ஆராயப்பட்டன. பரிசோதிக்கப்பட்ட 8 வாகனங்களில் 2 வாகனங்கள் மட்டுமே மாணவர் போக்குவரத்துக்கு ஏற்ற சிறந்த நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது. ஏனைய 6 வாகனங்கள் மாணவர்களை ஏற்றி செல்வதற்கு பாதுகாப்பற்றவை மற்றும் பயன்பாட்டுக்கு தகுதியற்றவை என பரிசோதகர்களால் அடையாளம் காணப்பட்டது. இலங்கை விஜயத்தின் போது இந்தியாவின் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் இந்திய வம்சாவளி தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய அரசாங்கம் வழங்கிய உதவிகள் குறித்து தலைவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்திருந்தனர். மேலும் குறித்த சந்திப்பு தொடர்பில் சி.வி.கே. சிவஞானம் கருத்து தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் தலைவர் இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் செயலாளர் முத்துசிவமோகன், இளையதம்பி விஜயசிங்கம், ஏசுராஜன், மீனவ சங்க பிரதிநிதி ரவீந்திரன், பெண்கள் அமைப்பின் பிரதிநிதி ஆகியோர் ஒரு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விடயமாவது, எதிர்வரும் மே 1ஆம் திகதி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், மீனவ சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் மே தின நிகழ்வுகளை நடத்துவதற்கு தமது ஒத்துழைப்பை வழங்குமாறு வேண்டியுள்ளனர். கரையில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு ஒன்றை காத்தான்குடி மீனவர்கள் நேற்று கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். போலீசார், ராணுவத்தினர், கடற்படையினரின் உதவியுடன் குறித்த படகு கரைக்கு மீனவர்களினால் இழுத்து வரப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் கல்கத்தா விளையாட்டுக் கழகம் என குறித்த படகில் பொறிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இதுவரை காலத்தில் இப்படகு குறித்த பிரதேசத்தில் இவ்வாறு தத்தளிக்கவில்லை. இதுவே முதல் தடவை என மீனவர்கள் மேலும் தெரிவித்தனர். படகை செலுத்துபவர் யாருமின்றி, இயந்திரமும் இன்றி குறித்த படகு நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்ற தகவல் காத்தான்குடி பிரதேச மீனவர்களுக்கு கிடைத்தபோது கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினரின் அனுமதியை பெற்று மீனவர்கள் நடுக்கடலுக்கு சென்று கரைக்கு இழுத்து வந்துள்ளனர்.